இங்கு மட்டும் காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் காற்றுடன் கூடிய கனமழையானது பதிவாகும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு சிலர் மட்டுமே நீங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்றீங்க. எல்லா வானிலை அறிக்கையிலையும் உங்க ஸ்கிரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை கொஞ்சம் மறக்காம கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் கோடை வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் பகல் நேரங்களில் தீவிரமாகி வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு சில நாட்கள் 41 டிகிரி செல்சியஸும் ஒரு சில நாட்கள் 40 டிகிரி செல்சியஸுமாக மாறி மாறி பகல் நேர வெப்பநிலை ரொம்ப தீவிரமாக பதிவாகிறது. வெப்ப அலையும் பெரும்பாலான மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வீசி கொண்டிருக்கிறது. இந்த வெப்ப அலை ஒரு முடிவுக்கு வருமா அப்படின்னு சிலருடைய கேள்விகளாக இருக்கு. எப்போதாங்க இந்த வெப்ப அலை ஒரு முடிவுக்கு வரும்? வெயிலுடைய தாக்கம் இப்படியே இருந்துச்சுன்னா எங்க மாவட்டங்கள் முழுவதுமாக வறண்டு காய்ந்து விடும். ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. இன்னும் இந்த வெயில் ரொம்ப தீவிரமா இருந்துச்சுன்னா ஏரிகள், குளங்கள் எல்லாமே வறண்டு போறதுக்கான ஒரு அபாய சூழ்நிலை குறிப்பா உள் மாவட்டங்கள், கடலோர பகுதிகளில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சிலருடைய கமெண்ட்டை பார்க்க முடிஞ்சது. அதனால இந்த ஆபத்திலிருந்து நம்ம தப்பிக்க முடியுமா அப்படின்னா, ஜூன் 15 வரைக்கும் நம்ம எதுவுமே செய்ய முடியாதுங்க. ஏன்னா ஜூன் 15 வரைக்கும் இந்த வருஷம் நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த வெப்ப அலை பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த ஜூன் முதல் வாரங்களிலும் அதனுடைய தாக்கம் எதிரொலிக்கும். பொதுவாக நமக்கு மே மாதம் 20 தேதிகளுக்கு மேலேயே நமக்கு வானிலையில் நிறைய மாற்றங்கள் நம்ம இப்பொழுதுமே நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த முறை இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் சற்று நீடிக்கக்கூடும். ஜூன் 15 வரைக்குமே கூட வெயிலுடைய தாக்கம் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் தீவிரமாகி வருகிறதையும் பார்க்கிறோம். குறிப்பாக உள் மாவட்டத்தில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உட்பட அதே மாதிரி சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அதிக வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகி வருகிறது நம்ம பார்க்கிறோம். தினந்தோறும் 40 to 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உள் மாவட்டங்களில் ஒரு வெப்ப அலையாகவே அது வீசி கொண்டிருக்கிறது. அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் கடலோர தமிழகத்திலும் ஓரிரு இடங்களில் குறிப்பாக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அசௌகரியம் ஏற்படும். அதனால அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் ரெண்டுமே இருக்கிறதுனால கடலோர மாவட்டங்களிலும் இந்த வெயிலுடைய தாக்கம் அதிகமாக எதிரொலிக்கிறது நம்ம பார்க்க முடியும். சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகள், அதே மாதிரி வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே நமக்கு வெப்ப அலை பொறுத்தவரை மிக கடுமையாக வீசக்கூடும். தொடர்ந்து அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் கடலோர தமிழகத்திலும் அதே மாதிரி புதுவை மற்றும் காரைக்காலிலும் கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு ஒரு அசௌகரியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, நேற்றைக்கு ஏதோ ஒரு சில இடத்துல மழை பதிவாயிருக்கு. அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதனால நேற்று ஒரு 3 மாவட்டங்கள்ல மழை பதிவாகியிருக்கு, எதனால மழை பதிவாயிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிறதையும் நிச்சயமா நம்ம சொல்றோம். சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு சத்தீஸ்கர் முதல் குமரி வரை தெலுங்கானா, உள் கர்நாடகா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த பாதை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. ஆகவே இதன் காரணமாகவே தொடர்ந்து நமக்கு மழை வாய்ப்புகளை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு சில பகுதிகள் தான், அதுவும் மேற்கு தொடர்ச்சியில ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகி இருக்கிறது. எல்லா இடங்களுமே நமக்கு மழை பெய்யல. ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும்தான் கடந்த 24 மணி நேரத்திலும் மழையானது பதிவாகி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே இது எதனால இந்த மழை பொழிவுங்கிறத இவ்வளவு நேரம் உங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு சத்தீஸ்கர், அதனால வடக்கு சத்தீஸ்கர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், அதுக்கப்புறம் தெலுங்கானா மற்றும் உள் கர்நாடகா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த பாதை பொறுத்த வரைக்கும் நிலவுவதன் காரணமாகவே தமிழ்நாட்டில் நேற்றைய தினங்கள்ல அங்கும் இங்குமாக ஒரு சில இடங்கள்ல மழை பதிவானது. இதன் காரணமாக தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களுக்கு தான் மழை வாய்ப்புகள் காத்திருக்கு. இப்போ மேற்கு தொடர்ச்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேனி, தென்காசி, நீலகிரி, கோயம்புத்தூர்ல அப்படியே எல்லா பகுதிகளுக்கும் மழை வந்துடாம ஏதாச்சும் சில இடத்துல மட்டும் குறிப்பிட்டு மழை ஒதுக்கி ஒரு சில பகுதிகளில் மட்டும் மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துரும். இதன் காரணமாக தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மிதமான காற்றுடன் கூடிய கனமழை பதிவாகக்கூடும். ஆகவே 2 பகுதிகளுமே மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் தற்பொழுது வறண்ட வானிலை காணப்பட்டாலும் பகல்ல வெயில் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் மாலை நேரங்களிலோ அல்லது இரவு நேரங்களிலோ உதாரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், சேரன், மகாதேவி, வள்ளியூர், அதன் சுற்றுவட்டார பகுதியில் இந்த இடங்களிலும்
அதே மாதிரி திண்டுக்கல் மதுரையினுடைய மேற்கு பகுதிகளிலும், தேனி மாவட்டங்கள், தென்காசி உள்ளிட்ட இடங்களிலும் அவ்வப்போது சில சமயங்களில் மழை ஒதுக்கி பகுதியாக சாரல் மற்றும் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் உறுதியாக எதிர்பார்க்கலாம். காற்றுடைய வேகம் சில சமயங்களில் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கப்படுது. அப்போ காற்று வீசிச்சு அப்படின்னா புயல் காற்றாக இருக்காது, அது ஒரு தரை காற்றாக இருக்கும். ஏன்னா மேற்கு தொடர்ச்சியில் தரை காற்றுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும். 30லேருந்து 40 கிலோமீட்டர் வேகத்தில் தரை காற்று வீசும். அதே மாதிரி மழை வாய்ப்புகளும் அவ்வப்போது ஒரு மிதமான மழை பொழிவாக நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக வட தமிழக உள் மற்றும் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள், வட தமிழக உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் பொறுத்த வரைக்கும் தீவிரமடைந்து காணப்படும். நிறைய கடலோர பகுதிகளில் ஒரு வறண்ட வானிலை தான் நம்ம பார்க்கிறோம். சென்னையில் தொடங்கி கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளும் சரி, மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் சரி, ஒரு வறண்ட வானிலை பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் இருக்கிறத பார்க்கிறோம். வரும் நாட்களிலும் 40 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பொறுத்தவரை கண்டிப்பாக நமக்கு பதிவாகும். ஆகவே ஒரு மழை வாய்ப்புகள், ஒரு மழை பொழிவுகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களில் நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம். நேற்றைக்கு அதாவது கடந்த 24 மணி நேரத்தில் அப்படின்னா ஏப்ரல் 20ஆம் தேதி பெய்த மழை பொழிவை இப்போ நம்ம பார்க்கலாம். 20ஆம் தேதி எங்கெல்லாம் நமக்கு மாலை இரவில் மழை வந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்கிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் 20 முதல் 21 வரை 20, 21 தேதிகளில் பெய்த மழை வாய்ப்புகள் நம்ம பார்க்கலாம். முதலாவதாக சிற்றாறு பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகியிருக்கிறது. ஊத்து பகுதிகள், திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதியில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும், தாளவாடி, ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாகி இருக்கிறது. அப்போ இந்த 3 மாவட்டங்களில் பாருங்க, எல்லா இடத்துலையும் மழை பெய்யல. குறிப்பாக 3 ஊரில் மட்டும்தான் நமக்கு மழை வந்திருக்கு. ஒன்று சிற்றாறு, மற்றொன்று ஊத்து, இன்னொன்று பார்த்தீங்கன்னா தாளவாடி. இந்த 3 இடங்கள்ல மட்டும்தான் மழை பதிவாயிருக்கு. அதுவும் 10 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர்லாம் கிடையாது, கொஞ்சம் மழை தான். சிற்றாறு 3 சென்டிமீட்டரும், ஊத்து பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழையும், தாளவாடி பகுதிகள் ஈரோடு மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. ஆகவே இனி வருகிற நாட்களிலும் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் பரவலாக இடி மின்னலுடன் கனமழை வாய்ப்பு மேலும் அதிகரிக்கும். இதோட நின்றாது. 1 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டரோட இல்லாமல் வரும் நாட்களில் 5 அல்லது 6 சென்டிமீட்டர் மழை கூட மேற்கு தொடர்ச்சியில் பதிவாகலாம். அதற்கான வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டத்தில் 40.3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பதிவாகி இருக்கிறது. வேலூர் மாவட்டத்தில் 40.3 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை தொடர்ந்து பதிவாகி இருக்கிறது. இனி வருகிற நாட்களிலும் ஒரு அதிகப்படியான வெயிலுடைய தாக்கமும் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதே சமயங்களில் குறிப்பிட்ட சில மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி தென் மாவட்டங்களில் மட்டும் கொஞ்சம் பகுதியாக சில இடங்களில் மழை ஒதுக்கி மிதமான மழை பெய்யலாம். நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியாக கொடுத்துருப்போம். அதில் போய் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே நீங்க பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல நீங்க வாங்கிக் கொள்ளலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.